இப்பேற்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? இவன் ரோட்ல வெட்டும், இவன் தூக்கு மாற வைக்கணும், ஜெயில போகணும், இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போற பொட்ட பசங்க உங்களுடைய உண்மையான இருந்து உங்களுக்கு தொலைபேசி கூடவே சேர்ந்து நம்பரையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லணும். பொட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறது, தேவையில்லாத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டத்தனம். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணா, என்ன யூஸ் பண்ணா, ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தான் கல்யாணம் பண்ணி போற பையன் வந்து பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு பையன் சைட் அடிக்குது அப்படி ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து பதிவு செஞ்சிருக்கான். அந்த ஆளுங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணிடுறான். அதாவது உங்க வீட்டு பொண்ணா வந்து பேசுவீங்க அப்படி வந்து அசிங்கமா திட்டுவீங்க கேட்டா, என் வீட்டு பொண்ணு யார் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் பக்கத்துல வச்சுட்டோ அல்லது வந்து லவ் பண்ற பையன் பக்கத்துல வச்சுட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு பையன் அடுத்த பையன் வந்து சைட் அடிக்காது. தம்பி சுபாஷ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருந்து டெய்லி திரும்ப வீட்டுக்கு போனோம், ஓடி வீட்டுக்கு போனோம், நான் நல்ல வழியா தான் போய் பாத்துக்கோ தம்பி பாஸ்லே. இவரு சோஷியல் மீடியால பப்ளிக்கா உட்காந்து த்ரெட்னிங் பண்ணிட்டு இருக்காரு. பாத்துக்க, இந்த ரோட்ல தான் போகணும், இந்த ரோட்ல தான் வரணும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோல அந்த பையன் பேசினது தப்பு தான். அந்த மிஸ்டேக்கை இப்போ அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு. நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்துட்டு அவர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த மாதிரி பேசின வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவர் நீக்கிட்டார். அவரை பற்றி போட்ட வீடியோஸை சுபாஷ் ப்ரோவும் சரி, இன்னொருத்தரும் சரி, எல்லாருமே அந்த வீடியோஸை நீக்கிடுவாங்க. இதில் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் பண்ணது தப்பு. தென் என் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேறு பையனை இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க, என் ஒய்ஃபெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்டில் ஒரு ஃபேமஸான ஆக்டர் வராரு, உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நிற்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஒய்ஃப் தான், பட் அந்த ஆக்டர் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால அவங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை, நேரில் பார்க்குறாங்க, ஸோ பார்த்துட்டு நிற்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் அந்த ப்ரோக்கு 192K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ஃபாலோவராக அந்த பொண்ணு இருந்திருக்கலாம், இல்லை அவரோட வீடியோஸை ரேண்டமாக எங்கேயாவது பார்த்துருந்துருக்கலாம், நிறைய தடவை அவங்களோட ரீல்ஸ் எங்கேயாவது பார்த்துருந்துருக்கலாம். அதனால இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கூட அந்த பொண்ணு பார்த்துருந்துருக்கலாம்ல. இதை அவர் புரிஞ்சிக்காம அவர் இந்த மாதிரி ஒரு ரீலை அப்லோட் பண்ணிட்டார். அது தப்புன்னு இப்போ ரியலைஸ் பண்ணிட்டார். ஆனால் அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரியலைஸே ஆக விடாமல், நீ பண்ணது கரெக்டு தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் அவரோட மிஸ்டேக்காக அவர் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட்டாக இருக்குது. தென் இந்த வீடியோவை உடனே டெலீட் பண்ணிட்டீங்களே, ஏன் அப்படியே வச்சுருந்துருக்க வேண்டியதானே? நான் இப்படி சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு கிரியேட்டரை பப்ளிக்காக உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் தூக்கி உள்ள வச்சிருவானுங்கன்னு பயம். சுபாஷ் சொன்னது பாஸ் பண்ணது இல்ல, நாங்க வந்து கையில காமிப்போம், இந்த கையில நாங்க காமிப்போம், நாங்க அப்படி நாங்க இப்படி அப்படினா தேவையில்லாத இடத்துல வந்து பார்த்தா சிக்கமாய் போயிடும். பாத்துக்கோ சரியா? சிக்கமாயிடும்னா எனக்கு புரியல. அப்போ நீங்க சப்போர்ட் பண்ற ஆளை பத்தி வீடியோல பேசினாலே சிக்கமாயிடும், ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு நீங்க மிரட்டுறீங்க. அப்போ உங்களை பத்தி பேசினாலும் ஏதாவது பண்ணிடுவீங்க இல்ல? என்ன சார் பண்ணுவீங்க?